மகனே, அப்பா உனக்காக ஒரு மரத்திலே செஞ்ச ஏரோப்ளைனை உருவாக்கி இருக்கிறேன்டா. அப்பா சூப்பரா இருக்குதுப்பா ஏரோப்ளைன். மகனே, இப்ப நம்ம ஏரோப்ளைன் பாரு எப்படி சூப்பரா பறக்க போகுது. அப்பா நீ சொன்ன வேற நம்ம ஏரோப்ளைன் வானத்துல சூப்பரா பறக்குதுப்பா. அப்பா அங்க பாருப்பா டம்மி ஏரோப்ளைன் பார்க்க விட்டுனுக்குறான் அந்த ஆரஞ்சு கேட்டு. மகனே, அவனுக்கு ஒரு டம்மி ஏரோப்ளைனை நம்மளது ட்ரோனை பறக்க விடுறா வானத்துல. நம்ம அப்பா வாங்கி கொடுத்த ஏரோப்ளைன் வேஸ்ட் போகுது, பறக்கவே மாட்டுது. டே ஆரஞ்சு கேட்டு உன் தம்மி ஏரோப்ளைன் தூக்கின்னு போடா அவங்க வீட்டுக்கு. நம்ம பையனுக்காக ஆசையா செஞ்சு கொடுத்த ஏரோப்ளைன் பறக்கவே மாட்டுது. இது வேஸ்ட் புழுகுது. நம்ம பையனுக்காக இப்ப நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இந்த உடஞ்ச பாகத்தெல்லாம் ஒன்னா வச்சு நம்ம பையனுக்காக பறக்கிற கார் உருவாக்கி தர வேண்டியதுதான். நம்ம பறக்கிற காரை ரெடி பண்ணியாச்சு. இப்ப கடைசியா ப்ரோக்ராம் பண்ணிட்டு வேண்டியதுதான். இன்ஜினை இப்ப இந்த கார்ல வச்சா சூப்பரா பறக்கும் கார். மகனே வாடா, நம்ம 2 பேரும் இப்ப நம்மளுடைய பறக்கும் கார்ல போயிட்டு நம்ம கார் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டே புளிமண்டியா, எங்களுடைய பறக்கும் காரை வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா பறக்கலாம். வேப்புலி மண்டியா அந்த சுவிட்சை இத்தனாதான் நம்மளுடைய காரே பறக்கும். மக்களே, நாங்களே கஷ்டப்பட்டு உருவாக்கின பறக்கும் கார் எப்படி சூப்பரா இருக்கா. நாங்க எங்களுடைய பறக்கும் கார்ல இதுக்கப்புறம் ஜாலியா பறக்க போறோம். மறக்காம ஃபன்னி டாட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.